கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதம் இப்படியாய் அருமையாய் சொல்லுகிறது, and I tell you, I will build my church and the gates of hell shall not prevail against it என்று சொல்லுகிறது. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே பிரதானமான அப்போஸ்தலனாக பேதுரு விளங்கினார். பேதுருவை கொண்டு கர்த்தர் தம்முடைய திருச்சபையை கட்ட விரும்பினார். இதுபோல கர்த்தர் நம்மையும் கொண்டு அவருடைய திருச்சபையை கட்ட விரும்புகிறார். ஆண்டவர் ஏன் பேதுருவை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று? பேதுருடைய பழைய பெயர் என்ன? சைமன் என்று சொல்லப்படுகிறது. சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று சொல்லி அர்த்தம். நாணனுடைய தன்மை என்ன? காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த பக்கமாக அது சாய்ந்து விடும். பெருமழை பெருவெள்ளம் வந்தால் அது அப்படியாக அடித்து செல்லப்படக்கூடிய அளவிற்கு அது பலனற்றதா இருந்தது. இதுபோல பேதுருவும் அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, ஆரம்ப நாட்களிலே அவர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு வரைக்கும் அவர் நாணலை போல்தான் இருந்தார். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் அவர் சரீர பிரகாரமாகத்தான் ஆண்டவரோடு இருந்தாரே தவிர, ஆமேன், உள்ளத்தால் ஆமேன் இன்னும் ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய அந்த தைரியம், பலன், விசுவாசம், கர்த்தருக்காய் எந்த நிலையிலும் தைரியமாய் சிங்கத்தை போல நிற்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இல்லை. எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், எபிரனுடைய வீட்டிற்கு போகும் பொழுதும் மறுரூப மலைக்கு போகும் பொழுதும் இன்னும் கெத்சமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து செல்கிறார். மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாயிருந்தது. அவருடைய வஸ்திரமானது உறைந்த மலையைப் போல வெண்மையாயிருந்தது. இப்படியாய் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலியாவோடும் மோசையோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை இந்த பேதுரு பார்த்த பொழுது, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோம் என்றுதான் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட அந்த ஒரு மறுரூப அனுபவம் இவருடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியவில்லை. மாத்திரமல்ல, கெத்சமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி செபித்த பொழுது அந்த ஒரு பாரம் இல்லாமல் இவரும் இந்த பேதுருவும் மற்ற சீசர்களும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். இதன் நிமித்தம் மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி அவர் விழித்திருந்து ஜெபிக்காத நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்ற பொழுது பிலாத்தினுடைய அரண்மனையில் ஒரு சகோதரி வந்து, நீயும் இயேசுவோடு இருந்த மனிதர்கள் ஒருவன் தானே என்று சொன்ன பொழுது, இல்லை, நான் அவரை அறியேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணினார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே அவர் 3 தரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார். சோதனைக்கு நிற்கத்தக்க அளவிலே அவருக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை. உயிருக்கு பயந்து ஆமேன் ஜீவாதிபதியை அவர் மறுதலித்து விட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அறிந்துதான் அவருக்கு சீமோன் என்ற பேதுருவை, சீமோன் என்று இருந்த பெயரை பேதுரு என்று சொல்லி பெயர் மாற்றம் செய்தார். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே அபிகாயில் தன் கணவரை குறித்து சொல்லுகிறார். நாபாலை குறித்து அவர் எப்படி அவருடைய பெயர் எப்படியோ அப்படியே அவரும் இருக்கிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பெயருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாணல் என்று அர்த்தமுள்ள பேதுருடைய பெயரை பெரும் பாறை அல்லது உறுதியான கல் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய பேதுரு, ஆமென், கிரீக் வார்த்தையாக பெட்ரோஸ் என்று சொல்லி ஆண்டவர் மாற்றினார். அப்படி உறுதிப்பட்ட பின்பு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவரை அபிஷேகிக்கிறார். அங்கே அந்த பேதுருவை கொண்டு தம்முடைய சபையை கட்டுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும்
ஆமேன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாம் விசுவாசத்திலே ஆமேன் ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான பாறையை போல கல்லை போல இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய சபையை கட்டுவார். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சாத்தானுடைய எந்த கிரியைகளும் பாதாளத்தினுடைய எந்த திட்டங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் ஆமேன் தேவனுடைய திட்டத்தை தேவன் செய்த அவருடைய திட்டத்தை அழிக்க முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து அந்த 19ஆம் வசனத்தில் பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே திறவுகோலாக நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானையும் அவனுடைய சகல தந்தங்களையும் ஆமேன் முறியடித்து நாம் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு சபையை கட்டுவார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ஜெயமாய் நம்மை கொண்டு சபையை கட்டுவார். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆமேன் திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். God bless you.